ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்ஸோட இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்துட்டு என்னோட இன்ஸ்டா பேஜ் ஆகட்டும், கமெண்ட் செக்ஷன் ஆகட்டும், நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான வெயிட்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நம்ம வந்து இந்த ஷார்ட் பீரியட்குள்ளே நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். பேசிக்காக நம்ம சேனலில் வந்து பிரதீப்ன்றவர் வந்து எப்போவுமே கமெண்ட் பண்ணுவார், நம்ம வந்து மெயின்ஸ் லெவலில் நம்ம வந்து படித்தா மட்டும்தான் நம்ம ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகேங்களா? ஸோ அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம வந்து ஒன்லி ப்ரிலிம்ஸ்க்கு ஒன்லி மெயின்ஸ்க்கு அப்படின்னு நம்ம வந்து டிவைட் பண்ணுறது இல்லை. நான் சொல்கிற எல்லா டாபிக்ஸுமே ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க அண்ட் இயரில் கேட்ட டைப்ஸை வச்சு தான் நான் அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜென்சி. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலோட வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோ டைம் இல்லை படிக்கிறதுக்கு. ஸோ என்கிட்ட ஷார்ட் பீரியட் டைம் தான் இருக்குது. ஸோ இந்த டைமுக்குள்ளே நான் எவ்வளோ டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், என்னென்ன மெயின் டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணேன் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய பேர்த்தோட கொஷினாக இருக்குது. ஓகேங்களா? என்னோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குவான்ஸோட எல்லா டாப்பிக்குமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே இருக்கிற எல்லா டாபிக்ஸ்லேயுமே நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஷனாக கொடுப்பேன். இல்லை என்னால் படிக்க முடியாது, எனக்கு அவ்வளோ டைம் பீரியட் இல்லை, இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு வருது, எஸ்பிஐ பிஓ வருது, ஸோ இந்த எக்ஸாமுக்குள்ளே நான் கொஞ்சம் ரெடி ஆகணும். ஏன்னா அது வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, டோட்டல் கட் ஆஃப்ன்றதுனால பர்டிகுலராக என்னென்ன டாபிக்ஸ் பிஃபோர் இயர்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அதோட நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். 20க்குள்ளே தான் டாபிக்ஸே இருக்கும். 20க்கு மேலேயும் போகாது, மேக்ஸிமம் 20க்குள்ளே தான் டாபிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 20 டாபிக்ஸ்க்குள்ளே வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 5 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாம் பார்த்து அதில் இன்னும் ரிப்பீட்டடாக என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற டைப்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ஸை கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாப்பிக்லேயுமே நீங்கள் ரொம்ப தரவாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் 7 to 10 கொஷின்ஸ் நம்ம கிளியர் பண்ண முடியும். தென் மெயின்ஸ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 கொஷின்ஸ் கம்பல்சரியாக கேட்பாங்க, அதில் நம்ம கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் வந்து நம்பர் சீரீஸ் போங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஓரியன்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும், லைக் எடுத்ததுமே ரொம்ப டஃப்பான டாப்பிக்குள்ளே போகாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து நம்பர் சீரீஸ்க்குள்ளே போங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் சீரீஸ்லேயே ராங் நம்பர் சீரீஸும் இருக்குது. அதில் வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 5 கொஷின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 5 கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்பவும் ஜாஸ்தி. நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த 5 கொஷின்ஸுமே நம்ம கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இந்த 3 டாப்பிக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த எல்லாமே இந்த 3 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம பின்னாடி எல்லாத்தையுமே நம்ம படிப்போம். ஸோ அதனால் இந்த அரித்மெட்டிக் டாபிக்ஸ்குள்ளே வந்து மெயினாக பர்சன்டேஜ் நீங்கள் படிச்சிருக்கணும் அண்ட் ஆவரேஜ் படிச்சிருக்கணும் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 3மே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அந்த 3மே கவர் பண்ணதுக்கப்புறம் டைரக்டாக ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் அண்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து மெயின்ஸ் ஆகட்டும் ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் ஒவ்வொரு கொஷின்ஸ் கேட்டுறாங்க அரித்மெட்டிக் டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஏஜஸ் பார்த்துருங்க, ஏஜஸ்க்கு பின்னாடி வந்து பார்ட்னர்ஷிப்பும் பார்த்துருங்க. எல்லாமே ஒரே லைனில் வர மாதிரி இருக்கும். ஏஜஸ் ஒரே மாதிரி கான்செப்டில் இருக்கும், அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பும் ஒரே மாதிரி கான்செப்டில் இருக்கும் அண்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஒரே மாதிரி கான்செப்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சேர்ந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இது இந்த டைப்பு, இது இந்த டைப்பு அப்படின்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கவும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒர்க் பாருங்கள், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், இதை பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் இதிலிருந்தும் கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்கமிங் இல்லை லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும்
கம்பல்சரியாக கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நீங்கள் படிக்க போங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஸோ இது ஓரியன்டாக நமக்கு டிஐயில் கொஷின்ஸ் வந்து மிக்ஸ்டு டிஐயில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து மெயின்ஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாகவும் நமக்கு கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா கம்பைன் பண்ணியும் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் படிங்க. ஓகேங்களா? ஸோ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ப்ரிலிம்ஸ்லையும் கேட்குறாங்க, மெயின்ஸ்லையும் கேட்குறாங்க. ஓகேங்களா? டிஐயில் வந்து நிறைய சார்ட் ஆகட்டும், டேபிள் டைப் ஆகட்டும், பார்கிராஃப் ஆகட்டும், மிக்ஸ்டு டிஐ ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 6 டைப்ஸ் இருக்குது டிஐயில். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ அண்ட் ஆவரேஜ் இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மிக்ஸ்டு டிஏன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஓரியன்டில் கேட்பாங்க மிக்ஸ்டு டிஏ. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம படித்தோம் அப்படின்னா டிஐக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா 2 டிஏ கேட்பாங்க. ஒரு டிஐலே 5 கொஷின்ஸ் இருக்கும், 5 to 6 கொஷின்ஸ் இருக்கும். 2 டிஏ பார்த்தீங்க அப்படின்னால அதுலேயுமே ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வந்துட்டு கவர் ஆகிடும். ஓகேங்களா? நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எல்லா டாப்பிக்குமே லைக் மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது இல்லாமல் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் இருக்குது அண்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் படித்தது போக உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ட்ரெயினும் அண்ட் ப்ராபபிலிட்டியும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மெயின்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் கேஸ்லெட் ஆகட்டும், டிஐக்கு பதிலாக கேஸ்லெட் கேட்பாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே மெயின்ஸ் லெவலில் ஸ்கோரிங் பார்ட்டாக அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரிப்ரேஷனை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்பிஐ கிளர்க் ஆகட்டும், எஸ்பிஐ பிஓ ஆகட்டும், இந்த டாப்பிக்கில் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்காகட்டும் மெயின்ஸ்க்காகட்டும் உங்களோட ஸ்கோர் வந்துட்டு ஹை பண்ணுறதுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, குவரிஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஆன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் அப்ளை பண்ணது மாதிரி உங்களுக்கு வந்து ரீசனிங் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே காய்ஸ், தேங்க்யூ.